ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனி சமையலறை. இன்றைக்கி வந்து நான் ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் நல்லா பிங்கிஷ் கலரில் மாறி இருக்குது. அந்த டைமில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு 3 டொமேட்டோ போட்டால் சரியாக இருக்கும். தக்காளி வந்து ஓரளவு நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம வந்து அப்படியே ஒரு 5 minutes விட்டுடலாம். சிக்கன்லேருந்து இந்த வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்டு, டர்மரிக் பவுடர், மஞ்சள் 2 சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கனில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம சால்ட்டும் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். சால்ட் வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக வாட்டர் ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம சில்லி பவுடர், தனியா பவுடர் எல்லாமே சேர்த்து நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து 50% நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும். இது மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிம்லேயே ஒரு 20 minutes வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் சேர்த்திக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes வச்சுட்டு அப்புறம் ஃபுல் சிம்மில் வந்து ஒரு 15 minutes வச்சிங்கன்னா நம்ம கிரேவி ரெடி ஆகிடுங்க. ஓகேங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் செட்டிநாடு மசாலா. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes இது கொஞ்சம் குக்கானால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே செஞ்சுருக்கோம். அதனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.